அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசியிலே இருக்கார். கூட புதன், சூரியன், குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் மேஷ ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மற்றும் புதனோட பயிற்சி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் வலுத்து இருக்காருங்க, பலமாக இருக்கார். பொதுவாகவே ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்க எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நல்லா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம், குழப்பம் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் ஆரம்ப பகுதியிலும் நல்லா இருக்கார், நடுப்பகுதிக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கார். 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தெளிவாக சிந்திச்சு உங்களால் செயல்பட முடியும். ஏன்னா ராசியிலே குரு இருக்கார், ராசியில் சுக்கிரன் இருக்கார். அற்புதமான மாதம் இந்த மாதம். நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களுக்கு உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும். குழப்பங்கள் இருக்காது. தடுமாறிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தடுமாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தெளிவாக சிந்திச்சு உங்களால் செயல்பட முடியும். மாணவர்கள் நல்லா படிக்க போகிறீங்க இந்த மாதம். குழப்பங்கள் இருக்காது, ஞாபக மறதி இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி போகிறனால வருமானம் வருங்க, பணம் வரக்கூடிய நல்ல மாதம். ஆரம்ப பகுதி நல்லாயிருக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் ரிஷபராசி நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் பாருங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது, மகிழ்ச்சி இருந்திருக்காது. சண்டை பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, வாயை திறந்தாலே பிரச்சனை, இப்படி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விலகும். சரிங்களா, உங்களை விட்டு விலக போகுது, நல்லது நடக்க போகுது. 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்து பாருங்கள், புத்திர பாக்கியத்தில் ஏதோ தடை குறைபாடு ஏதோ ஒன்று இருந்திருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். கருத்தரிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்த்துடுறார். ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிஷபராசி நேயர்கள், எவ்வளோ பரிகாரம் பண்ணாங்க சார், எவ்வளோ கோயிலுக்கு போனேன், எவ்வளோ பண்ணேன், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ஒரு சில பேருக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிடும் இந்த மாதம். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்க ரிஷபராசி நேயர்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம். தெய்வ அனுகிரகத்தினால அதிர்ஷ்டம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, குடும்ப தகராறு அப்படிலாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களை விட்டு விலகி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். உங்கள் ராசிக்கு பாருங்கள், 2ஆம் அதிபதியும் புதன், அவர் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். இப்போ புதனை பாருங்கள், ஜூன் 15ஆம் தேதி அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல மாதம், ஆரம்பமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, நடுப்பகுதி ஜூன் 12 அல்லது 15க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். பணம் வரப்போகுது, சம்பாதிக்க போகிறீங்க. வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். சம்பள பாக்கி ஒரு சில பேர்த்துக்கு 3 மாதம் 4 மாதம் சம்பள பாக்கி இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரும். அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ரிஷபராசினியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு பாருங்கள், சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க நல்லாயிருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, இந்த சனி காரகத்துவம் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் குரு போல் செயல்படுவார். லாபங்கள் கிடைக்கும், ஆசை நிறைவேறிடும் உங்களுக்கு. திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைப்போது.
முதல் திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் நடக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதம் ஒரு ஆரம்ப பகுதின்னு சொல்லிடலாம். நல்லது நடக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பாருங்கள், நல்லது நடக்க போது ஒரு ஆரம்ப பகுதின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு அஸ்திவாரம்னு சொல்லலாம் இந்த மாதம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் உங்களுக்கு குரு போல் செயல்படுறதுனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றி தான், தோல்வி கிடையாது. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு தேடி வரும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி இருக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒரு சில பேர் இந்த மாதம் ஒன்று சேர்ந்துட போகிறீங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்கள் சுற்றி இருக்கவங்களே தான் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க. நண்பர்கள் நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் நல்ல நண்பர்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நண்பர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. கருத்து வேறுபாடு, இதுக்கு முன்னாடி நண்பர்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க, கவலையே பட வேண்டாம். நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஜூன் 15ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அரசாங்கம் மூலமாக வருமானம் கிடைக்கும், அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு தந்தை மூலமாக உதவி கிடைக்கும், தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். சரிங்களா? நல்ல ஒரு மாதம். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த மாதம். அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும். தூர பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்க, வெளி மாநிலம் போகணுன்னு நினச்சிங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த அந்த வேலை சுமை கம்மியாகும் உங்களுக்கு. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி பாருங்கள், சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும், பணம் வரும். சரிங்களா? பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம். நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. கிரகநிலைகளை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? சுப செலவு இருக்குங்க, விரயங்கள் இருக்கும். சரிங்களா? திருமணத்துக்காக விரயம் பண்ணுறது, இல்லை குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த மாதம் பாருங்கள், 12ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ அவர் விரயத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏதோ ஒன்று, நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, கல்யாணம் முயற்சி, திருமண முயற்சி, அதுக்காக செலவு பண்ணுறது, இல்லை ஏதோ ஒன்று பாருங்கள், உங்களுக்கு கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசத்துக்காக செலவு பண்ணுறது, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் இந்த ஜூன் மாதம். வேலை கிடைச்சிருங்க, கவலைப்படாதீங்க. வேலை இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிற நிறைய ரிஷபராசி நேர்கள் இருக்கீங்க. வீட்டோட முடங்கி இருக்கீங்க, வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், திறமை வச்சுருக்கீங்க. அந்த திறமையை உங்களால் வெளியே கொண்டு வர முடியல. ஆனால் இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள், முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, லாபம் இல்லை, கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் நல்லா நல்லா சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இந்த மாதம். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? பணம் வரவு, தன வரவு, பொருள் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் உங்களுக்கு. நல்ல மாதம், அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எந்த ஒரு பாதகமும் கிடையாது. இந்த மாதத்தை ஒரு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம், ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன வயசு, உங்கள் வயசு என்ன வயசில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நீங்கள் நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு எப்போ வரும், புத்திர பாக்கியம், திருமணம்,
ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணம், உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். சரிங்களா? நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், ஒருத்தருக்கு பணம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது. ஒரு சில பேருக்குலாம் வியாபாரம் சிறப்பாக இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேர் வந்து நல்ல வேலையில் இருந்து பாருங்கள், ஏதோ ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. மேலதிகாரிக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்போ சரியாகும்? இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக, தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.